கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரங்களில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சகரியா கண்ட 4 ரதங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அதாவது தேவனுடைய திட்டத்தில் திருச்சபை அதனுடைய பங்கு என்ன, அப்புறம் மற்ற ஜனங்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, முற்பிதாக்களுடைய பங்கு என்ன, அவரவர்களுக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்க போகிறார், மிக சுருக்கமாக ஒரு தீர்க்க தரிசனத்தில் பார்த்தோம். இது ஒரு கோணம் மட்டும்தான், நிறைய கோணம் இருக்குது பைபிளில். தேவனுடைய திட்டங்களை பல்வேறு வடிவத்தில் பல்வேறு சப்ஜெக்டாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதாவது என்னென்னா, ஒரு எதிர்பார்ப்பான ஒரு பாடம். என்ன பாடம்? அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பாடம். கவனிக்கிறீங்களா? இது ஏன் ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ஒரு பாடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தில் நிறைய போதகர்களே போதிச்சுட்டு வர்றது நமக்கு நல்லா தெரியும். அதாவது அந்தி கிறிஸ்து ஒருத்தன் இருக்கான், அவன் இனிமேல் தான் வரப்போகிறான். கவனிக்கிறீங்களா? அவன் இனிமேல் தான் வரப்போகிறான். அவன் இந்த பூமியை 7 வருஷம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு பயங்கரமாக ஒரு அரசாளுவான். எல்லா ஜனங்களையும் அடக்கி ஆளுவான் 7 வருஷம். அதுதான் பெரிய உபத்திரவ காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய போதகர்கள் போதிக்கிறத நம்ம கவனிச்சுக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நிறைய பேருக்கு அந்தி கிறிஸ்து ஒருவன், அவன் யார் அவன் யார் அவன் யார் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா ஒரு வித்தியாசம் என்னென்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய காலகட்டங்களில் கிறிஸ்துவ மண்டலத்திலேயே நிறைய சபைகள் வந்துருச்சு, நிறைய போதகர்கள், நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இதில் எப்படி தெரியல இப்போ நடந்துகிட்ருக்குன்னா, ஒரு சகோதரன் ஒரு ஊழியத்தை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அதை இன்னொரு சபையை சேர்ந்த ஒரு சகோதரனுக்கு பிடிக்கல அல்லது அது ஒத்து வரலன்னா உடனே அவரை பார்த்து அந்தி கிறிஸ்துங்கிறது, இவங்களை பார்த்து என்ன பண்ணுறது, அந்தி கிறிஸ்துங்கிறது. யாரை பிடிக்கலையோ அவங்கள அந்தி கிறிஸ்து. அப்புறம் சில நேரத்தில் சில ஊழியக்காரர்கள் நல்ல சத்தியம் சொல்லும்போது பாருங்கள், தவறாக சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரர்கள் தங்களுடைய சபை மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா இப்படித்தான் அந்தி கிறிஸ்து வருவாங்க, ஏமாத்திடுவாங்க. நீங்கள் வேதத்தில் சத்தியம் படித்து தரோவாக இருந்தால் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாதுங்க. பைபிள் நமக்கு பாருங்கள், தமிழ் பைபிள் தமிழில் தான் இருக்கு. நிறைய பேர் படிக்கிறதே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி படிக்காததுனால சோம்பேறித்தனம், அப்புறம் சுயநலம், இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய கிறிஸ்தவர்கள் படிக்கிறதில்லை இல்லையா? யாரை நம்பி இருக்கிறாங்க? அவர்களுடைய போதகர்கள், பாஸ்டர்ஸ் நம்பி இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் சத்தியத்தில் நல்லா நடத்தினா சந்தோஷம். ஆனால் அநேகம் அவங்க கேள்விப்படுறத தான் சொல்கிறோம், யாரையும் நம்ம தவறாக சொல்கிறதில்ல. நிறைய பேர் தங்களும் சத்தியம் என்னன்னு தெரியறதில்ல, மற்றவர்களுக்கு அதை சொல்கிறதில்ல. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பரிசெயர் சதிசெயர் இவங்களை பற்றியெல்லாம் பேசினார் இல்லையா? பரலோக ராஜ்யத்தை நீங்களும் பூட்டிடுறீங்க, நீங்களும் உள்ளே போகிறதில்ல, போகிறவங்களையும் உள்ளே விடுறதில்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய சபைகள் உருவாயிடுச்சு. ஆனால் இனி காலம் செல்லாது. இதை குறித்த தெளிவான ஒரு நாலேஜ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமே வேணும். யார் அந்தி கிறிஸ்துன்னு தெரியணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ குட் ஷெப்பர்ட் யூடியூப் சேனலில் இப்போ இந்த சத்தியங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். எங்களையும் நீங்கள் எப்படி பாருங்கன்னா, இவங்க யார் அப்படி பாருங்க. நாங்களும் ஒரு சபையை சேர்ந்தவங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. சபையை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எந்த சபையில் வேணாலும் இருந்து வரலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, என்ன சொல்லிடுவாங்க, இவங்க சபைக்கு ஆள் சேர்த்துறாங்க போல் இருக்கு. அப்படி அவசியமே இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். குட் ஷெப்பர்ட் வேத ஆராய்ச்சி மையத்தினுடைய நோக்கமும் அதுதான். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மகா பெரிய பேரழிவு, ஒரு உபத்திரவ காலமெல்லாம் வரும் நல்லா சொல்லும்போது அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதே இது என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது,
இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்தி கிறிஸ்து யார் தான் அந்தி கிறிஸ்து? அது வேணும் இல்லையா? அப்போது நீங்கள் கூட என்ன பண்ணுங்க, இவர்களும் அந்தி கிறிஸ்துவாக இருப்பாங்களோ அப்படியே பாருங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்று, எந்த ஊழியக்காரன் பேசினாலும், எந்த ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் பேசினாலும், அவர்கள் பேசுறது பாருங்க, இந்த வேதத்தின்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். வேதத்தின்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இதை குறித்து அதிகமான நாலேஜ் நமக்கு வேணும், நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படின்னா அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி வேற ஏதாவது இந்த உலகத்தில் கருத்து நிலவுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்காவில் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இதை குறித்து சில வசனங்கள் எல்லாம் பைபிள் இருக்குது. அந்தி கிறிஸ்து இருக்கிறான், அவனுக்கு ஒரு நம்பர் தேவன் கொடுத்துருக்காரு. அது என்னது 666. சரியா, 666. அப்போ அந்தி கிறிஸ்துவுக்கு தேவன் இந்த நம்பரை கொடுத்துருக்காரு. உடனே இதை குறித்து பெரிய அளவில் போதகங்கள் வந்தாச்சு. அது என்ன தெரியுங்களா? அதாவது எல்லாருடைய இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கைகள்லையும் அந்த அந்தி கிறிஸ்துடைய அந்த மைக்ரோ சிப் மாதிரி உள்ளே சொருகிடுவாங்க. அது எல்லாருக்கும் காமிச்சா தான் அது கவர்மெண்ட்டு அதை சொருகி வச்சுருவாங்க. அல்லது அந்தி கிறிஸ்துடைய நம்பர் அதுக்குள்ளே ஏதோ உள்ளே வந்துடும், உடனே அது இருந்தால் தான் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில போதகங்கள் நமக்கு தெரிஞ்சு நிறைய இதுக்குரிய பயங்கரமாக டெவலப் பண்ணியெல்லாம் பேசுகிறாங்க. அதே சமயத்தில் கவனித்து பார்க்கும்போது அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், அவன் மொட்டை தலையில் 666 இருக்கும் அப்படின்னு சொல்லி சில படங்களே எடுத்திருக்காங்க. அவன் சின்ன குழந்தையா மொட்டை தலையில் 666 இருக்கும். அவன் பிறந்து என்ன செய்கிறான்னா உலகத்தையே பயங்கரமாக அவன் ஆட்டி படைப்பான் அப்படிங்கிற ஒரு விதமான போதனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த 666ங்கிறது அந்தி கிறிஸ்து நம்பர் தான், ஆனால் வேற ஒன்றும் இல்லைங்க, அது கம்ப்யூட்டருடைய நம்பரு, WWW அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த 666ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் நம்பரு அல்லது கம்ப்யூட்டர் சிப்பு நம்பரு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக போதிக்கும் போது இதில் என்ன விசேஷம்னா, ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் அவரவர்களுடைய போதகர்கள் அவங்களுக்கு பிடிச்ச போதகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது உண்மையை நம்பிட்டு போயிடுறாங்க. அதுலேயும் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு ஒரே பைபிள் தான், ஆனால் 750 பிரிவுகள் இருக்குதான். கிறிஸ்தவ மண்டலம் பிரிஞ்சிருக்கு, ஒரே பைபிள் தான். புரியுதுங்களா? காரணம் என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான போதனை, ஒவ்வொரு விதமான நடைமுறை, ஒவ்வொரு விதமான பாரம்பரியம், ஒவ்வொரு விதமான சடங்காச்சாரம், எல்லாம் தனித்தனியாக. அப்புறம் அவங்கவுங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய போதனை, அவங்களுடைய சடங்கா, இதுதான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு. உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்க, பெந்தகோஸ்துக்காரர் அங்கே நாங்கள் தான் ஒரு சரியான ஆர்கனைசேஷன், அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே அவங்க பெந்தகோஸ்து சபையார் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஆவியே இல்லை, ஒரு அனல் இல்லை அப்படின்னு இவங்க. அப்போ ஒவ்வொருத்தரை பார்த்து, அதே மாதிரி ஆர்சியை பார்த்து ஒரு வகுப்பாருன்னு சொல்கிறாங்க, அவங்க பைபிளுக்கு புறம்பாக போகிறாங்க. இந்த மாதிரி அதாவது என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் அவங்க சில பேர்த்த அப்புறம் குற்றப்படுத்துறதுங்கிறது அதுவே ஒரு பைபிள் படி இருந்தால் ஓகே. அதே சமயத்தில் தாங்கள் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகும்போது ஜனங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். ஒரு சிலர்லாம் வேதம் படிக்கிறவங்களாம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், என்னது ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதில் எதுதான் சரி என்பதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்து அதை சரியாக வழிநடத்தக்கூட முடியாத நிலைமையில் இருக்கும்போது நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இடரலாகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், 2020 வந்தது, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னாங்க எல்லாருமே, சொன்னாங்களா? கடைசியில் என்னாச்சு? ஹாப்பி போயிடுச்சு, நியூ இயரும் போயிடுச்சு. இப்போ 2021க்குள்ளே பிரவேசிச்சிருக்கோம். ஆனால் இத்தனை தடவை யாருமே ஜாஸ்தி சொல்லலை பாருங்க. ஏன்னா நிறைய போதகர்கள் 2020 ஆசீர்வாதமான ஆண்டு, உங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுச்சு பாருங்க. தேவன் சொன்னது அவர் ஒருவேளை சொன்னால் அது கரெக்டாக நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்?
வழிநடத்தக்கூடியவர்களே சும்மா பைபிளில் கையில் வச்சுட்டு தேவனுடைய சித்தம் தெரியாமல் அவரவங்க இஷ்டத்துக்கு போதிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிங்க, 2021 பிரவேசிச்சிருக்கோம். நீங்கள் எழுதி வச்சுங்க, இனிமேல் இந்த உலகத்தில் ஹாப்பி நியூ இயர் கிடையாது. என்னடா அது இப்படி மோசமா இப்படி பேசுறீங்களே நினைச்சிடாதீங்க, இது வேதம் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை, அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பம், இதெல்லாம் மிக அருகில் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த யூடியூப் சேனல்ல 5ஆம் உலக பேரரசுன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும். கவனிச்சு பாருங்க. 3ஆம் உலகம் சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து அவர்களுடைய காரியங்கள் என்ன, இந்த டைமில் தான் தேவனுடைய ராஜ்யம் உள்ள வருதுங்கிறத திட்டமும் தெளிவாக அந்த தீர்க்க தரிசனத்தில் பார்த்துருக்கோம். தயவு செய்து நீங்கள் யாராவது அதை கவனிக்கலைன்னா உடனடியாக யூடியூப் சேனலில் குட் ஷெப்பர்டில் போய் 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட் கேட்டுருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இந்த உலகத்தினுடைய வெகு பக்கத்தில் முடிவுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இது சாத்தானுடைய உலகம், அவனுடைய கவர்மெண்ட், இது அழியத்தான் வேணும்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம இம்மைக்காக இந்த பூமியில் வாழ, நீங்கள் ஏற்கனவே சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் ராஜாக்களாக ஒரு சிலர் தேவன் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பு மட்டும்தாங்க இப்போ நடந்துட்டுருக்கு. மற்றது எல்லாமே இந்த பூமியில் மாயை, எல்லாமே மாயை. புரியுதுங்களா? கொரோனாவிலிருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவித்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்காது. சாத்தானுடைய உலகத்துக்கு ஒரு மோசமான ஒரு அழிவு தான் இந்த பூமிக்கு வரும். அதனால் இனிமேல் ஹாப்பி நியூ இயர் கிடையாதுங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படித்து பாருங்கள். தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினாலே நீங்கள் துவளாமல் இருங்க. ஒரு செய்தி தேசத்தில் கேட்கப்பட்டு மறு செய்தி மறுபடியும் இன்னொரு வரும். ஆனால் தேசத்தில் கொடுமை உண்டாகும். இனிமேல் இங்கே கொடுமை தான் அதிகமாக வரும். நான் சொல்ல தீர்க்க தரிசனம் அல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. தேவன் இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை தீர்க்க தரிசிகள் மூலமாக அவர் சொல்லியிருக்கார். இனிமேல் இந்த பூமிக்கு கொடுமை தான் வரப்போகுது. தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால எல்லாருக்கும் பயம்தான் வரப்போகுது. ஆனால் திருச்சபையின் பிள்ளைகளாக ஒருவேளை அந்த அழைப்புக்குள்ளே நம்ம இருந்தோம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். எதுக்காக இவ்வளவு தூரம் பார்க்குறோம்? இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றின ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோக்கஸிங். அந்தி கிறிஸ்து வருவான், இனிமேல் வருவான், 7 வருஷம் அரசாளுவான், இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பான். இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய போதகங்கள், நிறையா குழப்பங்கள் எல்லாம் நிலவி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா, விசேஷமாக நம்ம பைபிள் ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய பிள்ளைகள் எழுதின சத்தியங்கள் மூலமாய் நமக்கு தேவன் அதை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு 3 பார்ட் இருக்கு. அதில் முதல் பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த அந்தி கிறிஸ்து யார், தெளிவாக பைபிள் இருந்து தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே வசனம் தான், வசனத்தொட்டி இருக்கக்கூடிய காரியங்கள் தான். சரியா? ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் ஒரு மிகச்சிறந்த ஊழியக்காரனாக அவர் கூப்பிட்டார். அவர் தாங்க நிறைய விஷயத்தை கிளியர் பண்ணார். சபையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஒழுங்குகள், சபையில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, எல்லாவற்றையும் பவுல் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களாக, நிருபங்களாக எழுதி நமக்கு கிளியர் பண்ணார். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய நிருபங்களில் சில வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அது எங்கே என்று சொல்லி கவனிச்சுன்னா, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது நான் போயிட்டு திரும்ப வருவேன்னு சொன்னார் இல்லையா, சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் சீஷர்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேதுரு, அப்புறம் பவுல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பவுலுடைய காலத்தில் திடீர்னு என்ன ஒரு ப்ரொபகண்டா,
என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாத்துக்கும் என்ன தகவல் போயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வருவார் ஆயத்தமாக இருங்கிற அந்த போதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு ஒரு பிரபகண்டா வந்தாச்சு. எங்கேயோ யாரோ சொல்லிட்டாங்க அவர் வந்தாச்சுங்கன்னு. உடனே அன்னைக்கு இருந்த ஜனங்கள் குழம்பிட்டாங்க. அப்படி குழம்பிட்டு இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதுறார். பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது. இது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இந்த அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்கிற வார்த்தையை தயவு செய்து கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னென்னா, இந்த பாடம் அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் ஒரு 3 வாரங்கள் 3 வகுப்புகளாக நடக்கும். அதுக்கு பின்னாடி 2ஆம் வருகைங்கிற சப்ஜெக்ட் அது ஒரு 4 வகுப்புகளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கவனிங்க. அந்த 2ஆம் வருகை சப்ஜெக்டினுடைய முதல் பாகம் தான் அந்தி கிறிஸ்து. சரியா? இப்போ நம்ம ஆக்சுவலாக 2ஆம் வருகை சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம்னே எடுத்துக்கலாம். அதனுடைய முதல் பாகம் தான் இப்போ அந்தி கிறிஸ்துங்கிற பாடம் பார்க்குறோம். அதனால தான் இந்த வசனத்தை நம்ம உற்று கவனிக்கணும். அவர் பவுல் என்ன சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாமா? இயேசு கிறிஸ்து வந்துட்டா நாம் அப்படின்னா எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லாரும் இல்லை, அவருடைய சீஷர்கள், அவருடைய மனவாட்டி எடுத்துக்குவார், எடுத்து கூட்டிகிட்டு போயிடுவார். அதான் அவனுடைய அர்த்தம் இல்லையா? அப்போ நாம தான். இதை குறித்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற நிருபத்தினாலாவது, அதாவது நாங்கள் லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லி யாராவது வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாலும் கூட தயவுசெய்து புரிஞ்சுங்க, கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இதைத்தான் பவுல் சொல்கிறார். யாராவது திடீர்னு வந்து நாங்கள் சொன்ன மாதிரியோ அல்லது நாங்கள் லெட்டர் கொடுத்த மாதிரியோ அல்லது திடீர்னு நாங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார்னு சொல்லி யாராவது வந்து இயேசு கிறிஸ்துடைய நாள் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நீங்கள் பயப்படாதீங்க. முன்னாடி வசனம் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து பேசுகிறார். 2வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? அவருடைய நாளை குறித்து பேசுகிறார். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அவர் வர்றாருனாலே அவருடைய நாள் இங்கே ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த நாளுங்கிறதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது. கர்த்தருடைய நாள் படிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல படித்தோமா இல்லையா? 1000 வருஷம் ஒரு நாள் போல என்கிற காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். 2 பேரில் படிக்கிறோம் இல்லையா? அப்போது கர்த்தருடைய நாள் இங்கே பவுல் எதை சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், அவருடைய 1000 வருஷ அரசாட்சி. அப்போ இயேசு கிறிஸ்து வர்றாருனாலே அவருடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன ஒரு கன்ஃபியூஸ் அவங்களுக்கு, வந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டாருன்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கும்? அவருடைய நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ பவுல் சொல்கிறார், நீங்கள் அப்படி யாராவது அவர் வந்துட்டாரு அல்லது அவருடைய நாள் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு சொன்னால் சஞ்சலப்படாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து வரணும் அல்லது அவருடைய நாள் இந்த பூமியில் வரணும்னா அதுக்கு முன்னாலே இங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடக்க வேணும். அது என்ன? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சொல்றார் பாரு, எவ்விதத்தினாலும் உங்களை ஒருவன் மோசம் போக்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையார். யாரும் உங்களை ஏமாத்திரக்கூடாது, எச்சரிக்கையாருங்க. அடுத்தது, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாள் அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த பூமியில் வரணும்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த பூமியில் என்ன நடக்கணும் தெரியுமா? விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்கணும். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன விசுவாசத்தில் சீஷர்களை வழிநடத்தினாரோ அந்த விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்கணுமா இந்த பூமியில்? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, அப்படி துரோகம் நடக்குது. அடுத்த பாயிண்ட்ல கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படணும். அது எப்படி அந்த வசனம் இருக்கு பாருங்க.
கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்கணும்? விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கணும். அதே சமயத்தில் கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட்டிருக்கணும். உடனே ஒருவேளை இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களா இப்போ நம்ம நினச்சிங்க, பவுல் நம்மளை பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டாரா, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் அமைதியாக இயேசு கிறிஸ்து இந்த வரணும் அல்லது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் நடக்கணும்னா முதல்ல இந்த பூமியில் என்ன நடந்திருக்கணும்? விசுவாசத்திற்கு துரோகம் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளியே வந்திருக்கணும். இப்படி ரெண்டும் நடக்காம இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யமும் வராது அல்லது அவரும் வரமாட்டார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டின் மகன் அப்படிங்கிறதுக்கு த மேன் ஆஃப் சின் அப்படின்னு இருக்கும். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸில் மேன் ஆஃப் லாலெஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. அப்படின்னு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யார் இந்த கேட்டின் மகன் அல்லது யார் இந்த பாவ மனுஷன்? ஒரு பெரிய ஆவல் பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே வரணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாவ மனுஷன் ஒருத்தன் அப்படி வெளியே வரணுமா? அவன் யாரு? கேட்டுக்கே மகன், கேட்டின் மகன். புரியுதுங்களா? பயங்கரமான கேடு கெட்ட மகன் அப்படி வச்சுக்கலாம். அவன் வெளியே வரணும். அவன் பயங்கரமான ஒரு பாவ மனுஷன், அவன் வெளியே வரணும். அவன் வெளியே வராம இயேசு கிறிஸ்து வரமாட்டான். உடனே எல்லாரும் காவல், யாரவன் என்று சொல்லி இருக்கும்போது யாரவன் அங்கே பவுல் சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் அவன் ஒரு வேளை வெளியே வந்தான்னு வச்சுங்க, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். எப்படி இருப்பானா? அவன் வந்துருவான், கட்டாயமாக வரப்போறான். பாவ மனுஷன் அவன் வந்துட்டான்னா எப்படி இருப்பான் தெரியுங்களா? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். தேவன் எனப்படுவது எதுவோ, பாருங்க, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். பார்த்தீங்களா எப்படி இருப்பானா? தேவன் நம்ம யாரை சொல்லிட்டு இருக்கிறோமோ அல்லது யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோமோ அவ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்திடுவானா. அதனால தான் அவனுக்கு பேரே பாவ மனுஷன், கேட்டின் மகன். அப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்கிறவனாயிருப்பான். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? இன்னமும் சந்தோஷம் வந்தா சங்கீதம், துன்பம் வந்தா பிரசங்கி, ஒரு மாதிரி இருந்தா உன்னத பாட்டு, இப்படியே படிச்சுட்டு போனோம்னு வச்சுங்க, தேவனுடைய காரியங்களை கவனிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை உற்று கவனிக்க வேண்டிய காலப்பகுதி, தீர்க்க தரிசனங்களை உற்று கவனிக்க வேண்டிய காலப்பகுதி. கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? 3ஆம் உலக யுத்தம் தேவன் எப்படி நடத்த போறார், எப்படி இந்த உலகத்தை முடிக்க போறார், படிச்சோமா இல்லையா? ஸோ இவர்கள் எல்லாம் தெரியும். இதெல்லாம் நமக்கு கேள்விப்படுறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனத்தோடு கேளுங்க. செல்போன் ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க. அமைதியாக வீட்டில் உட்கார்ந்து கேளுங்க. அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த வாய்ப்பு போயிடும். தயவு செய்து நாங்கள் மிக தாழ்மையாக கேட்டுக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட சத்தியங்களை மிக கவனத்தோடு கேள். ஏன்னா இது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் என்ன இருக்கணும், என்ன நடந்திருக்கணும்? விசுவாசத்துக்கு துரோகம் நடந்திருக்கணும். அப்புறம் ஒரு கேட்டின் மகன் பாவ மனுஷன் ஒருத்தருக்கான், அவன் வெளியே வரணும். அவன் வெளியே வந்தால் எப்படி இருப்பான்? எதிர்த்து நிற்பானா தேவனுக்கு. தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கிறது எதுவோ, எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்திட்டு தேவனுடைய ஆலயத்திலேயே போய் உட்கார்ந்துருவானா. கவனிங்க, உட்கார்ந்துட்டு தன்னையே தேவன் போல் காண்பிக்கிறவனா இருப்பான். இதை சொல்லும்போது கட்டாயமாக தெசலோனிக்கே ஜனங்களுக்கு ரொம்ப ஆவல் இருந்திருக்கும். யாரவன்? பவுல் ஒரு க்ளூ கொடுக்குறான். என்ன க்ளூனா பாருங்க, 2 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை குறித்து உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா கேட்கிறார். அப்படின்னா புரியுதா? அப்ப இதை குறித்து ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். கவனிங்க, ஏற்கனவே பேசியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன பேசினார்? என்ன பேசினார்? விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்க போகுது பேசியிருக்கார். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், எங்க பேசுறாரு கண்டுபிடிக்கணும். நான் பாருங்க, விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்கும், அதே சமயத்தில் கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளியே வரணும்.
ஸோ இதை குறித்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போது பவுல் எப்படி பேசுகிற பாரு, நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். சரி, இதை கண்டுபிடிக்கலாம், எந்த இடத்துல பேசினார்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்னும் முடியல, இந்த பிரச்சனை இன்னும் முடியல. அடுத்த வசனம் பாருங்கள். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. இது தெசலோனிக்கேயர்களுக்காக மாத்திரம் சொன்ன மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது அவன் வெளியே வரப்போறான், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படி அப்படின்னா புரியுதுன்னா, ஒரு ரைட் டைம் வந்துச்சுன்னா அவன் வெளியே வந்துடுவான். கவனிங்க, அவன் வெளியே வருவான். வெளியே வந்து தான் தன்னை தேவனுடைய ஆலயத்தில் போய் தன்னையே தேவன் போல காட்டிக்குவான். அப்போ வெளியே வர்றதுக்கு முன்னால் அவன் வெளியே வரக்கூடாதபடி இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னது. அப்போ யாரோ ஒருத்தர் தடை செய்கிறாங்களா, அதை தடை செய்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மளை கேட்டால் நமக்கு தெரியவே தெரியாதுங்க, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லட்டுமா? இந்த பூமியில் நிறைய பேர் நன்மையெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த ரூபாய் நோட்டினுடைய மதிப்பே திடீர்னு போச்சு இல்லையா? அது யார் பண்ணினாங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு புரியுமா இல்லையா? இது தனியாக இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? இந்த பண மதிப்பு திடீர்னு 1000 ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு போச்சு அப்படின்னு சொல்லி திடீர்னு யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை இவங்க தான் செய்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சூசகமாக சொல்கிறார் பவுல். ஏன் தெரியுமா? அன்னைக்கு ரோமன் கவர்மெண்ட் எப்படி இருந்திருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? கிறிஸ்துவை பற்றி பேசினாலோ, கிறிஸ்துவ மார்க்கத்தை குறித்து ஏதாவது பேசினாலோ அடித்து நொறுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க அன்றைக்கி ரோமன் கவர்மெண்ட்டு. அதனால் பவுல் இப்போ சூசகமாக சொல்கிறார், உங்களுக்கே தெரியும் அவன் வெளியே வருவான், கட்டாயமாக வெளியே வரப்போகிறான். ஆனால் அவனை இப்போ உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டுருக்கிறான். அவன் வெளியே வரக்கூடாதபடிக்கு அவனை யார் தடை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னா அது யாருன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கே நல்லா தெரியும். அதே சமயத்தில் அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கலாம். 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. என்ன சொல்றாருன்னா, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இந்த வசனம் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் ஸ்லாங் மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் சிலதை புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்கு. அதாவது அந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளியே வரக்கூடாதபடிக்கு ஒருத்தன் தடை பண்ணிட்டு இருக்கான். சரி, அவன் வெளியே வந்தால் என்ன பண்ணுவான்? பெரிய அளவு பாவம் பண்ணுவான். ஏன்னா அவன் பாவ மனுஷன், கேட்டின் மகன், தன்னையே தேவன் போல காட்டிக்குவான். அப்போ அவன் அந்த மாதிரி வெளியே வரக்கூடாதபடிக்கு ஒருத்தன் தடை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? அக்கிரமத்தை ரகசியமாக உள்ள பண்ணிட்டு இருக்கான் அந்த கேட்டின் மகன். புரியுதுங்களா? அக்கிரமத்தை ரகசியமாக உள்ள பண்ணிட்டு இருக்கான். இப்போவே கிரியை செஞ்சுட்டு இருக்கான். பவுல் சொல்கிறார், இப்போவே அக்கிரமம் ரகசியமாக இங்கே கிரியை செஞ்சுட்டு இருக்குது. ஒருத்தன் கிரியை செஞ்சுட்டு இருக்கான், ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே. அப்போ ஒருத்தன் தடை செய்கிறான் இல்லையா, அவன் அந்த தடை செய்கிறவன் நீங்கிற வரைக்கும் அவன் ரகசியமாக தான் அந்த அக்கிரமத்தை பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை அந்த தடை செய்கிறவனை நீக்கிட்டான், அந்த அக்கிரமக்காரன் வெளியே வருவான்னு சொல்கிறார். புரியுதா? அந்த அக்கிரமக்காரன் வெளியே பெரிய அளவில் தன்னை காட்டிக்குவானா. தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவன் எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து தன்னையே தேவன் போல் காட்டுகிறவனாய் இருப்பான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, யார் இந்த பாவ மனுஷன் இல்லையா? அந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்ன? இதை குறித்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். யார் இந்த பாவ மனுஷன்? அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இருக்கு. அனோமியான்னு கிரீக்கில் வார்த்தை இருக்குது. அனோமியானாலே அதாவது தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படித்தான் தேவன் என்ன சொல்கிறாரோ அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது அந்த பாவ மனுஷன் இந்த பூமியில் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த பூமியில் என்ன நடந்திருக்கணும்? விசுவாசத்துக்கு துரோகம் நடந்திருக்கணுமா? இப்போ நமக்கே நல்லா தெரியும், திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் அந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் சாதாரண விசுவாசமா அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசமா? மகா பரிசுத்தமான விசுவாசம்னு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதே யூடியூப் சேனல் இருக்குது. 3 அறுவடைகள் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த பாடம் அந்த ஆர்டரில் வரும் இல்லைங்களா? அதில் தான் பரலோக ராஜ்ய கடுகு விதை கொப்பா இருக்குது, புளிச்ச மாவு கொப்பா இருக்குது, அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அது வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி
ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு சின்ன வித்தியாசம் தெரியணும். விசுவாசத்துக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம்? அது ஏற்கனவே அந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லாதவர்கள் ஞாபகப்படுத்திங்க. சாதாரண விசுவாசம் என்பது, கவனிங்க, ஒரு போதகர் அல்லது அவருடைய போதனை மேலே வைக்கிறதுக்கு பேர் தாங்க சாதாரண விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது வசனத்தின்படி, புரியல, உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போது அந்த சத்தியம் வசனத்து மேலே வைக்கக்கூடிய விசுவாசம். இப்போ சொல்லுங்கள், இப்போ நம்மெல்லாம் எந்த விசுவாசம் வைக்கணும்? போதகர் மேலேயா, போதனை மேலேயா, அல்லது வசனத்து மேலேயா? வேத வசனத்தை நாம் விசுவாசித்தோம் என்றால் நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கிறோம் என்று பொருள், இல்லையா? அல்லது யாரோ ஒருத்தர் சொல்கிறது கேட்டு பின்னாடி போனோம்னா அது போதனை, அது ஒரு சாதாரண விசுவாசம். அது என்னைக்கு வேணாலும் ஃபெயிலியர் ஆகும். தயவு செய்து எந்த போதகர் பின்னாடி நம்ம போயிடக்கூடாது, அது என்னைக்கு வேணாலும் ஃபெயிலியர் ஆகும். ஒருவேளை எந்த போதகர் வசனத்தின்படி போதித்தால் அப்போ கூட வசனத்தை தான் நம்பணுங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம், போதகரை நம்பக்கூடாது, வசனத்தை தான் நம்பணும். அவர் வசனத்தின்படி போதித்தால் ஒரு நல்ல போதகர் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சரியா அன்புக்குரிய சொல்ல, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் போதிக்கும் போது கூட எங்களையும் நீங்கள் இவங்க சரியாக போதிக்கிறாங்களா கிராஸ் செக் பண்ணுங்க. வேத வசனங்கள் சொல்லப்படும் போது அதை எடுத்து தயவு செய்து வாசிங்க. இவங்க சொல்கிறது தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் சரியாக இருக்கா, அதை கவனிக்கணும், இந்த வசனத்தை பார்க்கணும். அப்போ தான் நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். சரியா? சரி, இப்போ பாருங்க, ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போனோம். இப்போ பவுல் என்ன சொல்லிட்டார்? இந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளியே வராமல் கிறிஸ்து வர போகிறதில்லை. அப்போ கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளியே வரக்கு முன்னாடி இந்த பூமியில் என்ன நடக்கணும்? விசுவாசத்துக்கு துரோகம் நடந்திருக்கணும். அப்போ விசுவாசம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன போதனை சொன்னாரோ அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டாக யாராவது போதிச்ச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இப்போ அந்த விசுவாசத்துக்கு துரோகம் வந்ததாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை குறித்து பவுல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டார் இல்லையா தெசலோனிக்கேயர்ல. அவர் எங்கே சொல்லியிருக்கார் தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எப்படி ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கவனிங்க. நான் போன பின்பு எங்கிருந்தோ வரும் கொடிதான ஓநாய்கள் சொல்லல, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வருமா? உங்களுக்குள்ளே இருப்பாங்க ஓநாய்கள். அவங்க பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களுக்குள் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போ அந்த மாறுபாடான போதனை வந்துருச்சுனாலே உண்மையான விசுவாசத்துக்கு என்ன வந்தாச்சுங்க? துரோகம் வந்தாச்சு, இல்லையா? அப்போ அந்த மாறுபாடான போதனை என்னன்னு தெரியுமா இல்லையா? இல்லையா? என்ன போதனை? அந்த இடத்துல பவுல் சொல்றார் பாருங்க, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. அப்போ இது ஊழியத்துக்கு போறார். நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க அன்புக்குரிய சகோதரர், நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலை விட பெரிய ஊழியக்காரன் இருக்காரா இந்த உலகத்தில்? அப்போஸ்தலனாகிய பவுலை விட அறிவாளி இருக்காங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலை விட ஆவியை பெற்ற ஒரு ஊழியக்காரன் இருக்காரா? ஒருத்தரும் கிடையாது. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவ்வளோ பெரிய பரிசேய குடும்பத்தில் வந்தவருங்க, பெரிய பணக்காரர், பெரிய ஞானி, நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்தவர். சத்தியம் கிடைச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சரண்டரா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஊர் ஊராக போய் டென்ட் போடுற டெக்னீஷியன் வேலையை நைட்டு ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் பண்ணுறாருங்க. இதே தெசலோனிக்கேயர்ல எழுதியிருக்காரு, நைட்டும் பகலும் எனக்கும் எனக்கு வேண்டியவர்களுக்காக சேர்ந்து வேலை செய்கிறாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார். அவர் அல்லவ ஊழியக்காரன். இன்னைக்கு பைபிள் வசனத்தை எடுத்துட்டு ஜனங்களை ரத்தத்தை உறிஞ்சி காசு கொடுங்க, பணம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, தசமபாகம் கொடுங்க, எத்தனை ஜனங்களை ஏமாற்றி எத்தனையோ அந்த மாதிரி தவறான ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தவறாக வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு உச்சக்கட்டத்தில் நிற்குது. அதனால தான் சொன்னார், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது சொல்றார் பாருங்க. அடுத்தது, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும்
கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார்? வாங்காதீங்க, கொடுங்க. இங்கே என்ன நடக்குது? கொடுக்காதீங்க, எல்லாத்தையும் வாங்கிருங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போது தேவனுடைய அழைப்பு என்னன்னே தெரியலைங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு தனியாக சப்ஜெக்டை பார்க்கலாம். உங்களுக்கு சில பேருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே என்ன சந்தேகம் வரும்னா, அப்படின்னா சபை மக்கள் கொடுக்காம அப்புறம் எப்படிங்க அவங்க ஊழியத்துக்கு போவாங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நிறைய பாடங்கள் இருக்கு. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான், இவ்வளோதான். இதில் 1000 அர்த்தம் இருக்கு. ஒரு கெட்ட மேய்ப்பன் தன் ஆடுகளுடைய ஜீவனையை ரத்தத்தின் மூலம் எடுப்பான், இவ்வளோதான். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் யார் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க தாங்க அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பவுல் விட நம்ம பெரியவங்களா? பவுல் சொல்லிட்டார், ஒருத்தர் வேலை செய்யலைன்னா அவன் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கார், தெரியுங்களா? அப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, குஜராத்தில் போய் யார் எங்கே சொல்கிறது, அங்கே ஒரிசாவில் யார் போய் சொல்கிறது? கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு உலகம் எங்கும் தேவன் யாரை கொண்டு போய் அந்த சத்தியத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறார் உங்களுக்கு அது போயிடும். ஒன்றும். ரெண்டாவது, உலகத்தையே கிறிஸ்தவர்களாக மாற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல. அதை முதல் தெரிஞ்சுக்கணும். நாம் திருச்சபையாக மாறுவதாங்க தேவனுடைய திட்டம். 144,000 பேருடைய செலெக்ஷன் மட்டும்தான் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு. அது முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 3ஆம் உலக யுத்தம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் என்ன போய் சொல்ல போகிறோம்? ரெண்டாவது, ஆண்டவர் சொன்னார் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போய் சொன்னார். 3ஆம் உலக சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அதை போய் சொல்லுங்கன்னா, இந்த சாத்தானுடைய உலகத்திலேயே நான் காய்ச்சல் நல்லாகணும், தலைவலி நல்லாகணும் இல்லையா, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், எல்லா ஆசீர்வாதமும் தேவன் கொடுத்துருக்காருன்னு உலக பிரகாரமான சாதாரணமான பொருட்களை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியில் போகணும்னு நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? இடுக்கமான வாசல், அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை செய்யலாம். அதுக்காகத்தான் கூப்பிட்டுருக்கார். பாடுகளை சகிக்கிறக்கே தயார் இல்லை, அதுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லைங்கிற போது எப்படி ஜனங்கள் வந்து உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்குவாங்க? அப்போது ஸ்டார்டிங்கில் இருந்தே தப்பு. கவனிங்க இல்லையா? பவுலுடைய நிருபங்களை படித்து பாருங்கள். நிறைய காரியங்கள் இருக்குது, இது குறித்து நிறைய டிஸ்கஷன் இருக்குது, நிறைய பார்க்கலாம். அன்புக்குரிய சொல்ல இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டார், வாங்காதீங்க, கொடுங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. அதுதான் அன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேக ஜனங்களுக்காக தம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுக்கும் தான் வந்தார்னு பைபிளில் மீட்கும் பொருள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஊழியம் கொள்றதுன்னா வாங்கிறது, ஊழியம் செய்யறதுன்னா கொடுக்கறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கார். அவரை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தங்களுடைய பிரயாசங்களை மற்றவங்களுக்கு செய்யணும். அதுதாங்க உண்மையான உத்தமமான ஊழியம். மற்றவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நம்ம நல்லா லக்ஸுரி லைஃப் வாழ்றது உத்தமமான ஊழியம். எத்தனை வசனம் பேசினாலும் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பு. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கிட்டு நம்ம லக்ஸுரியாக இருந்துட்டு நல்லா பயங்கரமாக பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், என்ன பண்ணினாலும் அது தேவனுடைய பார்வையில் பயங்கரமான அருவருப்பு. இதை வந்து வைராக்கியத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எச்சரித்திருக்கிறாருங்க. அவருடைய காலத்திலேயே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவாங்க, உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். ஆண்டவர் காலத்திலே இந்த மாதிரி தவறான நாட்கள் வந்தாச்சுங்க. அதனால தாங்க நம்ம இவ்வளோ தூரம் கொஞ்சம் வைராக்கியமாக பேச வேண்டியதாக இருக்கு இல்லையா? தப்புனா தப்பு தான். இப்போ நான் தப்புனா தப்பு தான், அவ்வளோதான். நான் சரின்னு வாதாடக்கூடாது. வேத வசனம் மட்டும்தான் சரி, அவ்வளோதான். நான் தப்பு அப்படி போயிடணும். இல்லை நான் செய்கிறது தான் கரெக்டு, வேத வசனம் நான் நினைக்கிறபடி தான் இருக்கணும்னு நல்லா சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அன்புக்குரிய சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போத்திட்டு வந்தாங்களாம். அப்போது ஆட்டுத்தோலை போத்திட்டு வந்தால் சாதாரண ஜனங்களுக்கு ஆடு மாதிரி தானே தெரியும், பாவம் இல்லையா? ஆனால் ஒரு ரைட் டைமில் அவங்களுடைய ஓநாய் குணத்தை காட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம்.
கரெக்டான டைமில் அந்த ஓநாய் குணத்தை காட்டுவாங்க. என்ன தெரியுங்களா, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவர்களுக்கு விரோதமாக அல்லது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு விரோதமான கருத்துக்களை நம்ம ஒரு வேளை சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், முதல்ல என்ன வரும் தெரியுமா? கோபம், அப்புறம் மூர்க்கம், அப்புறம் வெறுப்பு. புரியுதுங்களா? நிறைய பேர் அப்படித்தாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் யாராவது ஆப்போசிட்டாக சொல்லிட்டா உடனே அவங்க மேலே கோபம், உடனே சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிவிட்டா நீ நாசமாக தான் போறேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. பாவங்க பயந்து நடுங்கிறாங்க ஜனங்க. எந்த காலத்திலும் கவனிக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையும் சபிக்க மாட்டார். அவருடைய ஊழியக்காரனும் யாரையும் சபிக்க மாட்டாங்க, யாரையும் மூர்க்கத்தனமாக பேச மாட்டாங்க, யாரை குற்றப்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை அப்படி செய்கிறாங்கன்னா அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்கள். கரெக்டாக அந்த வெறுப்பை அப்படியே காட்டுவாங்க. இது ஒரு வகை. இன்னொன்று, ஆசையை தூண்டுவாங்க. நிறைய நான் பாருங்கள் எப்படி வசதியாக இருக்கேன், உங்களுக்கும் அதே வசதி தேவன் கொடுப்பார், உங்களுக்கும் கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார். அப்படி பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வசதியாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆடம்பரம், தவறான குணம், இதெல்லாம் தாங்க அந்த ஓநாய். அதனால தான் ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொன்னார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஸோ ஆண்டவர் காலத்திலேயே இந்த தவறான ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்க, தவறாக போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்களும் சில பேர் ஏமாந்து அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பவுல் இதை கண்டுபிடிச்சிட்டார். பாருங்கள், தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எழுதும் போது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாருங்க என்ன சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணி. அப்போ ஒரு இடத்துல ஒரு கண்டனம்னா அங்கே ஒரு தவறு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி கேட்கவே மாட்டாங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களாய் திரளாக சேர்த்து கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு பாஸ்டர் சொல்லணும், ஆசீர்வாதம் சொல்லணும் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, காணிக்கு போடுவாங்க, இல்லைன்னா துரத்தி விட்டுருவாங்க. ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறத அவங்க சொல்லணும், எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்படி இது ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு இது உச்சகட்டத்தில் நிற்குது. தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கிளியராக சொல்லிட்டார் இல்லையா? இன்னைக்கு கதை பேசுகிறவங்க தாங்க, ஜோக் அடிக்கிறவங்க, நிறைய கதை சொல்கிறவங்க, அப்புறம் நான் அந்த போனேன், அங்கே நடந்தது, இங்கே வந்த இது நடந்துன்னு தங்களுடைய சுய புராணம் பாடுறவங்க இல்லையா? இந்த மாதிரி காரியங்கள், அதாவது நான் சொல்கிறது பெருமை. புரியுதில்ல? தேவன் இப்படி நான் இந்த அடையாளம் இந்த இடத்துல பற்போது செய்து அங்கே அற்புதம் செய்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கவனிக்கும்போது கட்டுக்கதை, ஏதாவது ஒரு கதை சொல்லி ஜனங்களை ஏமாத்துறது. கதை சொல்கிறதுக்காக நம்ம இங்கே வரல. தேவனுடைய சத்தியம், அந்த சத்தியத்தின்படி நம்ம சொல்கிறோம். அதுக்குரிய காரியங்கள் என்னவோ அதை விளக்கி சொல்லணும். அதுதான் தேவனுடைய விஷயங்கள். அதுக்குரிய உலக பிரகாரமான ஏதாவது உதாரணங்கள் இருக்கா? சரித்திரங்கள் அதுக்கு சம்மந்தப்படுதா? புரியுதுங்களா? உலகத்திற்குரிய பொருள்கள் வேதத்துக்கு அதை நம்ம சொல்லுவதற்கேற்ப அங்கே காரியங்கள் நடக்குதா? அதை மேற்கோள் காட்டி சொல்லணும். கதை சொல்கிறதுக்காக நம்ம வரல. அன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க, கதை சொல்லிகிட்டே போயிடுறாங்களாம். ஜனங்கள் அப்படித்தான் இருக்காங்க. சத்தியத்துக்கு செவியை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்பவே பவுல் காலத்திலேயே அப்படின்னா இப்போது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் உண்மையான சத்தியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், அது எப்படி நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க உண்மையான சத்தியம் இல்லைங்க? எல்லாரும் பைபிள் வசனத்தானே சொல்கிறாங்க, எல்லாரும் பைபிள் காரியம், எல்லாரும் பைபிள் வசனத்தாங்க சொல்கிறாங்க. ஆனால் எது ஒரிஜினல் அது வேணும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே சாத்தான் வசனம் சொல்லியிருக்கான் தெரியுமா? மேலிருந்து தாழ குதிங்க, உங்களை தேவதூதர்கள் தாங்கிட்டு போவாங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் எழுதின பைபிள் 91ஆம் சங்கீதத்தில் இருக்குதுன்னு ஆண்டவருக்கே வசனம் கொடுக்குறான் சாத்தான். கவனிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் திருப்பி சொன்னார், உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. வேத வசனத்திலிருந்து அவர் கொடுத்தார். அடி நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது சாத்தானுக்கு வசனம் தெரியும், அது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது. 91ஆம் சங்கீதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். படிச்சிருக்கீங்க இல்லையா? அது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வசனம். அப்போ சாத்தானுக்கு வசனம் தெரியும், அதை எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது.
வசனம் பேசுகிறவர்கள், வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறவங்க எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரன் நினச்சிக்காதீங்க. தேவனுடைய திட்டத்தோடு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொருந்திருக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, சப்ஜெக்டே அந்தி கிறிஸ்து. அதை யாருன்னு இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு, நல்லா புரிஞ்சுக்கலாம். வேத வசனம். அப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாருன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு பேசிக் என்ன தெரியுமா? ஒரு பில்டிங் கட்டுறோம்னா ஒரு பேசிக் இருக்குதுங்க, அஸ்திவாரம். அது என்ன தெரியுமா? முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். இதுதாங்க அஸ்திவாரம். இதை சொல்லலைன்னா ஏதோ வசனம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். முதல் உலகத்தில் என்ன நடந்தது, 2ஆம் உலகத்தில் நம்ம படித்தோம் இல்லையா, நம்முடைய அழைப்பு என்னங்கிறது 2ஆம் உலகத்தில் தான் இருக்குது. 3ஆம் உலகங்கிறது கிறிஸ்துவுடைய ராஜ்யம். 5ஆம் உலக பேரரசு, 3 வழிகள், மீன் வலை, எத்தனை பாடங்கள் பார்த்தோம். ஆத்துமான்னா என்ன, நரகம்னா என்ன பார்த்தோமா இல்லையா? ஸ்திரீயின் வித்து யார், திருத்துவம். எல்லாத்துக்கும் மேலே உச்சி பாடம் அதுதாங்க. யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள கடவுள். புரியுதுங்களா? சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள் யாவே என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை தந்தொழி இந்த பூமியிலே உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதாங்க சத்தியம். இதை சொல்லாமல் எத்தனை வசனம் பேசினாலும் தான் பெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ காலத்துக்கு பிறகு பவுல் சொன்னார் இல்லையா, விசுவாச துரோகம் நடக்கும். அப்போது ஒரு லிங்க் முதலே கொடுத்துட்டார். அடுத்தது டைரக்டாகவே ஒரு லிங்க் கொடுக்குறார். அது யார் அதை செய்ய போகிறவங்க? வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கவனிக்கிறீங்களா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கொஞ்சம் கவனிங்க. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி எப்படி சொல்றார் பாருங்க. பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்கிறார் பவுல். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். புரியுதா? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள், அதாவது கெட்டுப்போன தேவதூதர்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா முதல் உலகத்தில், அந்த பிசாசுகளுடைய உபதேசங்களுக்கு நிறைய பேர் கீழ்ப்படிஞ்சு போயிடுவாங்களாம். எப்போ? பிற்காலங்களிலே இருக்கு இல்லையா. அந்த பிற்காலங்களிலேங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டர் டைம்ஸ் இருக்கும். அதாவது கடைசி காலத்தை பற்றி அவர் சொல்லலை. லேட்டர் டைம்ஸ்னா பவுலுடைய காலத்துக்கு பிறகு. புரியுதா? அதனால தான் அவர் முதலே அப்போஸ்தலர் சொன்னார் பாருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்பி விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வந்துடும். இப்போ பவுலுடைய காலத்துக்கு பிறகு இந்த கள்ள ஜனங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் டைரக்டாக எழும்புவாங்களாம். அப்படி எழும்பி இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வாங்காதே குடுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஜனங்கள் எல்லாத்தையும் கசக்கி பிழிய ஆரம்பிச்சிருவாங்க. தங்களுடைய மூர்க்க குணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தாங்க தீர்க்க தரிசனம். இதெல்லாம் விசுவாசத்துக்கு நடந்த துரோகம். கடைசியில் தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போது இந்த தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லிட்டு என்ன சொன்னார் படிக்கிறோம், வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசத்துக்கு போயிடுவாங்கன்னு இல்லையா. அதில் முக்கியமான உபதேசம் என்ன தெரியுங்களா? விவாகம் பண்ணாதிருக்கவும். பாருங்க என்ன சொல்லி கொடுப்பாங்களா? கல்யாணம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனால் ஃபாதர்னு பேர் வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனால் மதர்னு பேர் வச்சுக்கலாம். இப்படி ஆரம்பிப்பாங்களாம். புரியுதுங்களா? ஃபாதர், கல்யாணம் பண்ணால் தானே ஃபாதர், அது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது இது தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் முரணான போதனை. ஏன் தெரியுமா? நமக்கு நல்லா தெரியும், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. படிச்சிருக்கோமா இல்லையா? விவாக மஞ்சம் தீட்டுப்படாது இருப்பதாக. இன்னொரு விஷயம், தேவனுடைய பிரதான திட்டமே விவாகம் தாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேரேஜ். இதுக்குள்ள தான் தேவனுடைய திட்டம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், லாஸ்ட் மேரேஜ் 2ஆம் ஆதாமுக்கும் 2ஆம் ஏவாளுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கு. இதுக்கு நடுவில் தான் நிறைய மேரேஜ். தேவனுடைய திட்டமே இதுக்குள்ள தான் இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்னா, இந்த போதகத்தை உள்ள நுழைக்கிறானா இந்த கள்ள ஜனங்கள் மூலம். அப்புறம் எப்படி போதனை கொண்டு வர்றான் பாருங்க.
யாத்திராகமத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்றார், வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகம் 20:3. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கிளியரா சொல்லிட்டார். அப்போ இதெல்லாமே தெளிவா இருக்குது பைபிள்ல. ஆனா இந்த தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமா விசுவாச துரோகம் நடக்கும். அப்படி துரோகம் நடத்துகிற ஒரு வகுப்பார் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் மாதிரி ஒரு குரூப் டெவலப் ஆவாங்க என்று பவுல் அவருடைய காலத்தில் கிளியராக சொல்லிட்டார். இப்போ இந்த 2 வசனங்களை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இது யார் செய்கிறதுன்னு கொஞ்சம் பாருங்க. விவாகம் பண்ணக்கூடாது, ஆனால் ஃபாதர்னு பேர் வைக்கலாம். எந்த உருவமும் தேவனுக்கு வைக்கக்கூடாதுங்கிற போது இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல்ல தேவன் என்ன முதல் கட்டளை சொன்னாரோ அதை மீறின ஒரு வகுப்பார். புரியல, ஒரு சொரூபம் வைக்கக்கூடாதுன்னா மாதாவுக்கு சொரூபம் வைக்கிறது, அசிஸ்டர்களுக்கு அந்த இவங்களுக்கு அந்த முன்னோர்களுக்கெல்லாம் சொரூபம் வைக்கிறது இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொரூபம் வைக்கிறது, அதை வச்சு வணங்குறது, ஜெபமாலை உருட்டுறது, சப்பரம் எடுக்கிறது. பாருங்கள், இந்த அசிஸ்டருடைய வணக்கம் இதெல்லாமே யார் பண்ணிட்டு இருக்கிறது பாருங்கள். தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய் கூட்டம் மாதிரி ஒரு குரூப் அப்பவே கிளம்புனாங்களா. அங்க ஆரம்பிச்ச அந்த தவறான போதனை, அதன் வழி வந்தவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகி நிற்கிறாங்க பாருங்க இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆனால் இவங்கெல்லாம் யார் கூட நின்றுருக்காங்க பாருங்க இல்லையா. ஒரு கிறிஸ்தவ சத்தியத்துக்குள்ளே தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய காரியத்தை கவனிக்க வேண்டியவங்க யார் எல்லாம் கூட நின்று அவங்களோட அலையன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாமே தேவனுக்கு செய்கிற துரோகம். இதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ இது என்ன சப்ஜெக்டினுடைய தலைப்பு? அந்தி கிறிஸ்து. இப்போ நீங்கள் அந்தி கிறிஸ்துவை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே இது வரைக்கும். நீங்கள் வேறு ஏதோ குறித்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, ஏதோ தவறாக போயிட்டாங்க, தவறாக போதிக்கிறாங்க, இப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. பவுல் சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் விசுவாசத்துக்கு துரோகம் நடந்திருக்கணும், பாவ மனுஷன் வெளியே வந்திருக்கணும். இப்போ அந்த விசுவாசத்துக்கு எப்படி துரோகம் நடந்துங்கிறதான் சில வசனங்கள் மூலம் இப்போ பார்த்தோம். அப்படின்னா இந்த துரோகம் பண்ணின வகுப்பார் தான் அல்லது ஒரு மனுஷன் தான் அந்த அந்தி கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்னால் விசுவாச துரோகத்தை ஏற்படுத்துறவங்க தான் அந்த அந்தி கிறிஸ்துவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பவுல் இடத்துல விட இல்லை. அவர் என்ன சொல்லிட்டார்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சுன்னு கேட்டார். ஸோ பவுலுடைய காலத்துக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய யோவான், அவர் தானே சின்ன வயசு, அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அப்போது ஏற்கனவே பவுல் சில சபைகளை எல்லாம் ஸ்தாபித்து காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பவுல் சொன்னார், இப்படி ஒரு குரூப் வருவாங்கன்னு சொன்னார். அது அந்தி கிறிஸ்துன்னு சொல்லலை. கவனிங்க, அந்தி கிறிஸ்துனா என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்தி கிறிஸ்துன்னு எல்லாம் சொல்லலை. அவர் ஒரு குரூப் இப்படி டெவலப் ஆயிடுவாங்கன்ட்டார். ஸோ இது அப்படி டெவலப் ஆகும்போது இப்போ யோவானுடைய காலம் வந்தோடனே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்ன திடீர்னு புதுசாக நிறைய பேர் கிளம்பி தவறாக போதிக்கிறாங்களே, இப்போ இது எது சரி எது தவறுன்னு தெரியாத ஒரு காலத்தில் யோவானுக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்குறார், இதை கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய நிருபத்தில் இப்போ பாருங்க எழுதுறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பாருங்க, எல்லா ஆவிகளையும் நீங்க நம்ப வேண்டாம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்றார்? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால். இது யோவான் காலம். இந்த காலத்துக்கு முன்னாடியே பவுல் காலம் முடிஞ்சுது. கவனிங்க, பவுல் காலத்தில் டெவலப் ஆயிட்டாங்க. இப்போ அந்த டெவலப் ஆன ஜனங்களை பற்றி இப்போ யோவான் ரெஃபர் பண்ணுறார். என்ன சொல்கிறார்? உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றிட்டாங்க, அதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பிறாங்க. புரியுதுங்களா? பவுல் எப்படி எழுதுனா, ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓனாய் வருவாங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எது ஓனாய் எது ஆடுன்னே சரியாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஆடு மாதிரியே ஓனாய் இருக்குது, ஓனாய் மாதிரியே ஆடு இருக்குது பாருங்கள்.
அதனால தான் யோவான் காலத்தில் ஜனங்க கன்ஃபியூஸ் ஆனதுனால இப்போ அவங்க வந்து யார் சரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறார். பாருங்கள், யோவான் 4:2 தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் தெரியுமா? அதாவது தேவனுடைய போதனை, அவர் சொன்ன போதனை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்தது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி அதுவே. யோவான் சொல்றார், வரும்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதான் பவுல் சொன்னார், இப்படி ஒரு குரூப் வருவாங்க. அதையத்தான் இப்போ வந்து யோவான் சொல்றார், வரும்னு நீங்கள் பவுல் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டீங்க இல்லையா? அந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி இதுதானா? எது? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த மனுஷனும் அந்தி கிறிஸ்துனார். அடுத்தது பாருங்க, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இப்பவே இருக்குன்னு அப்பவே சொல்லிட்டார். இன்னைக்கு நிறைய போதகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் தான் அந்தி கிறிஸ்து வருவான், 7 வருஷம் அரசாளுவான்னு பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, வசனம் கிளியரா சொல்லுது, யோவான் காலத்திலேயே அந்தி கிறிஸ்து வந்தாச்சுட்டார். பாருங்க, அப்போ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் எந்த மனுஷனும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிதான். அது இப்பவே உலகத்தில் இருக்கு. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், சரிங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அறிக்கை பண்றது? உங்களுக்கே நல்லா தெரியும். திருத்துவம் சப்ஜெக்ட் கேட்ட சகோதர சகோதரிகளை சொல்லுங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன அறிக்கை பண்ணும்? இதே யோவான் எழுதுறார் பாருங்க, 1 யோவான் 4:14, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இதாங்க அறிக்கை. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக, அவரே இவரா வந்துட்டார், இவரே அவரா வந்துட்டார்னு சொல்லக்கூடாது. அது வந்து தவறான போதகம். பிதாவாகிய தேவன் மிகப்பெரியவர். ஆண்டவரே சொல்றார் இல்லையா, என் பிதா என்னிலும் பெரியவர். அந்த திருத்துவம் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, என்னிலும் பெரியவர். அப்ப பிதாவாகிய தேவன் அப்பா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பிச்சார். அடுத்த வசனம் பாருங்க, 1 யோவான் 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன். ஒரு நிமிஷம், இதுதாங்க சரி. இயேசு கிறிஸ்துவை என்ன அறிக்கை பண்ணணும்? என்ன அறிக்கை பண்ண சொல்லுங்க? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணும். கவனிங்க, இவர் தான் தேவன், அவர் தான் இவர் தான் 2 3 1 நல்லா சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வேதத்திற்கு முரணான போதனை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அப்போ அந்தி கிறிஸ்துங்கிறது ஒருத்தரா நிறைய பேரா? உங்களுக்கு என்ன ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்தி கிறிஸ்து ஒருத்தரா நிறைய பேரா? இதை குறித்து பவுல் அப்போ நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய தேவனுடைய குமாரன்னு யாரெல்லாம் சொல்லி அத்தனை பேர் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டார். அப்போ ஒருத்தரா நிறைய பேரா? வாசிக்கலாமா? பாருங்க, 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அப்பவே சொல்றார் பாரு, இது கடைசி காலமா இருக்கு. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. பாருங்க, பவுல் சொன்னது தான் இங்க சொல்றார், அந்தி கிறிஸ்து வருகிறான். இப்ப பாருங்க, கவனிங்க, பவுல் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் வருவான், கேட்டின் மகன், பாவ மனுஷன், அவன் வெளியே வரணும். அவன் வந்து கேடு கெட்டவன், பாவி, அவன் வந்து பாவம் செய்வான், அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னை சிந்திப்பான். அப்போது இப்படியெல்லாம் ஒருத்தன் வரப்போறான்னு சொல்லி எழுதிட்டார். அதை வந்து யோவான் எழுதும்போது பர்டிகுலராக சொல்கிறார், அந்தி கிறிஸ்து வருகிறான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்களே, இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனால் இது கடைசி காலம். அப்போது நமக்கு என்ன கன்ஃபியூஸ்னா, பவுல் எழுதும்போது ஒருத்தனை குறிச்சிடார், ஒருத்தன் வருவான் இல்லையா? ஆனால் இங்கே யோவான் எழுதுகிறாரு, பவுல் சொன்னவங்க வந்து இவங்க தான் அந்தி கிறிஸ்து தான், ஆனால் அது நிறைய பேருன்னு எழுதுறார். அப்போ அந்த யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? அப்போ அந்தி கிறிஸ்து ஒருத்தரா நிறைய பேரா? இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்தி கிறிஸ்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதை முதல் இன்னொரு வசனத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். 1 யோவான் 2:22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்?
பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்போ இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே இல்லாமல் யார் பொய்யன் அப்படின்னா இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்றவங்க உண்மை, இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொல்றவங்க பொய். அதனை இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்றவங்க, அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துன்னு பேர் இருக்கு. இயேசுனா ரட்சகர் என்று பொருள், கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா அபிஷேகம் பண்ணினவர் ஒருத்தர் இருக்கிறோம் இல்லையா? அது யாரு? அது தெரியணும். இது தெரியாமல் ஒருத்தர் இவர் தான் அவர் தான் இவருன்னு சொன்னா அவங்க தாங்க அந்தி கிறிஸ்து. அவங்க தான் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறாங்க. ஏன்னா இதை சொன்ன பவுலே கிளியராக சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஒரே தேவன் தான், ஒரே அப்பா. நிறைய தேவன் தேவன் சொல்லலாம், ஆனால் அப்பா பிதாவாகிய ஒரே தேவன். அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. கர்த்தர் நமக்குண்டு இல்லை, கர்த்தரும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஏற்கனவே இருக்கார். இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ஜீவனுக்கு காரணமானவர் அவரும் இருக்கார் பாருங்க. அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த அறிவு இல்லாதனால தான் அவர் தான் பிதாவா வந்தார், கிறிஸ்துவா அவர் அதாவது இயேசு கிறிஸ்து தான் பிதா, பிதா தான் கிறிஸ்துன்னு ஜனங்களை போட்டு குழப்புன்னு குழப்பிட்டான். பைபிள் அப்படி கிளியராக தெளிவாக இருக்குது. பைபிளில் நீங்கள் எல்லா வசனம் படிச்சினாலே கண்டுபிடிக்கலாம். சாத்தான் போதகர்களுடைய மனக்கண்களை குருடாக்குனதுனால போதகர் சொல்கிறத கேட்கக்கூடிய ஜனங்களுடைய மனக்கண்களும் குருடாக்கி போச்சு. அதனால தாங்க உண்மை தேவனையே சாத்தான் மறைச்சிட்டான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு மறைச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் வந்தேன். பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நானும் உண்மை அறிந்திருக்கிறேன். இதோ நான் உங்களை யார் நான் வெளிப்படுத்துகிறேன் எல்லாத்துக்கும். உம்முடைய குமாரன் நானுங்கிறது இந்த ஜனங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லித்தாங்க இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க. அப்போ இதைய மறுதலிக்கக்கூடிய கூட்டம் இவங்க தான் அந்தி கிறிஸ்துக்கள். நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவர் இவங்களை பற்றி தெளிவாக எழுதியிருக்கார் பாருங்கள். மத்தேயு 23:4, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துவாங்களா ஒரு குரூப்பு. தாங்களோ ஒரு விரல் கூட அதை என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அப்புறம் தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்வாங்க. தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திர தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், படிச்சிருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதை, ஒரு பெரிய அங்கி போட்டு போய் அப்படியே மரியாதை வாங்குறது. அப்புறம் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். எனக்கு அப்படித்தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜனங்களும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கும்பிடு போடுறாங்க. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வசனம். இது நான் சொன்னதா நீங்கள் நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு என் மேலே கோபம் வரும். உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வசனத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை சொல்லிட்டு நீங்களோ, யாரை பார்த்து சொல்கிறார்? நம்மளை பார்த்து. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர், நீங்கள் எல்லாரும் சகோதரன்ட்டாருங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரபின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரபி என்றால் என்ன அர்த்தம்? போதகர். கவனிங்க, பாஸ்டர், பாஸ்டர் அண்ட் மாஸ்டர் நமக்கு ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ இந்த உலகத்தில் யாரும் பாஸ்டரும் கிடையாது, மாஸ்டரும் கிடையாதுங்க. சொல்லக்கூடாது எந்த ஊழியக்காரனும் தன்னை பாஸ்டர்னு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு கேட்கறதுக்கு பயம். பைபிள் வசனமெல்லாம் அப்படி இல்லைங்க. தப்புன்னா தப்பு தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடத்துல பேசுகிறேன்னா, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு சர்வர் மாதிரிங்க. எல்லா சொத்தும் ஆண்டவர் சத்தியம், அவர் கொடுக்குறத அப்படியே உங்களுக்கு பரிமாறு, அவ்வளோதான். இந்த வச்சுங்க, சாப்பிடுங்க. நம்ம எல்லாரும் சகோதரருங்க. இங்கே யாரும் போதகர் மாஸ்டர் கிடையாதுங்க. அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னால்
நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள், அங்கீகரிப்பாரா? அடுத்த வசனம் பாருங்க. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கார். அப்போ இந்த பூமியில் யாரை ஃபாதர்னு சொல்லாதீங்கிறார். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் ஃபாதர் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபாதர்னா நம்ம என்ன பண்ணுறது? இந்த பூமியில் யாரையும் ஃபாதர்னு சொல்லாதீங்க, யாரையும் போதகர்னு சொல்லாதீங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயில் சொன்ன வார்த்தைங்க. யாருமே இதை கவனிக்கிறதில்ல. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கார். நம்ம கூட சொல்லுவோம் ஆளே குருவானவர் வந்து இருக்கிறாரும்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். சொல்லாமா? அப்போ இந்த வசனமெல்லாம் நீங்கள் படிக்கிறதே இல்லையா? அப்போ யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லையா? அப்புறம் என்னதான் நம்ம இந்த பைபிள் வச்சுருக்கிறோம்? எதுக்கு இந்த பைபிள் வச்சுருக்கிறோம்? இதெல்லாம் படிக்கணும். தெளிவாக இருக்குது பைபிளில். அன்புக்குரிய சொல்ல ஒரு காலத்தில் நாங்களும் அப்படித்தாங்க. புரியுதுங்களா? அங்கி போட்டு பெரிய பயங்கரமான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்கனாலே அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க எல்லாருமே. நம்ம வந்து கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் பவுல் எழுதுகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். நமக்கு எந்த ஒரு ஊழியக்காரரையும் நம்ம கனம் பண்ணணும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்கக்கூடிய ஊழியக்காரர்களாக இருக்கும். ஆண்டவரே கிளியராக ஏன் தெரியுங்களா இதை சொன்னார், தயவுசெய்து கவனிங்க, இதுக்கு மீறுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. அதனால தான் பூமியில் ஒருத்தனையும் உங்கள் போதகர்னு சொல்லாதீங்க, ஒருத்தரை உங்களுடைய ஃபாதர்னு சொல்லாதீங்க, குருவானவர்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க யார்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அந்தி கிறிஸ்துன்னா என்ன? பைபிள் சொல்லுது உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் ஊழியக்காரனாக இருக்கணும்னா. அப்போ அந்தி கிறிஸ்துன்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா இது கிளியர் ஆகிருங்க. அன்புக்குரிய சோழ, அந்தி கிறிஸ்துன்னா என்ன தெரியுங்களா? ஆன்டி கிரைஸ்ட்னு அர்த்தம், இங்கிலீஷில் ஆன்டி. ஸோ அந்தி கிறிஸ்துன்னா எதிரான என்று ஒரு பொருள் இருக்குது. ஆன்டி ஆன்டி இண்டியன் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லையா? ஆன்டி கிரைஸ்ட். அதே சமயத்தில் சேம் அதே மாதிரின்னு ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டு அர்த்தம் இருக்குது கிரீக்கில் ஆன்டி. நம்ம ஆன்டி லுட்ரான் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம அந்த அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மீட்கும் பொருள் சப்ஜெக்டில் வரும். சரிநிகர் சமானமான விலைக்கரை வந்து ஆன்டி லுட்ரான், மீட்கும் பொருள் அப்படிங்கிறதுடைய கிரீக் வேர்டு ஆன்டி லுட்ரான் தான். சரிநிகர் சமானமான. பவுலுக்கு இதை குறித்து கூட எழுதுறார், அதுவும் ஆன்டிங்கிற வார்த்தை தான் வரும். தீமைக்கு தீமை செய்யாதீங்கன்னு ஒரு வசனம் இருக்கும். தீமைக்கு தீமை இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, எதிரான ஒரு அர்த்தம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துல இந்த போதகர்கள், இந்த தவறான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பேசுனதுக்கு எதிராக இருக்காங்க. ஆனால் அவருடைய ஊழியக்காரர்கள் மாதிரியே இருக்காங்க. இவங்க தான் அந்தி கிறிஸ்துவம். ஏன்னா கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் ஊழியம் செய்யும்போது தினந்தோறும் பாருங்கள், அப்போஸ்தலர் 5:42 தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அது என்னது? இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 9:22 சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி. அது என்ன கிறிஸ்து? அப்போ பவுல் வந்து பிதாவாகிய யாவே தேவனை தாங்க வணங்கிட்டு இருந்தவர், அவர் மேலே வைராக்கியம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய குமாரனை சொன்னதுனால தான் அவர் கோபம் வந்தது. புரியுதுல்ல? தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தினால தான் இயேசு கிறிஸ்துவையும் அவரை சார்ந்தவர்களை அவர் எதிர்த்தார். அதே பவுல் இப்போ என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பாருங்கள், இந்த இயேசு தான் நம்முடைய பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை வந்து கிரீக்கில் சொன்னான், இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாதிரியே தங்களை வந்து காட்டிக்கிறாங்க, ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இவங்க தான் ஒரிஜினல் அந்தி கிறிஸ்து. அப்படின்னா இவங்க ஒருத்தரா நிறைய பேரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்போ கிறிஸ்து அப்படின்னா புரிஞ்சுக்கல, கிறிஸ்துங்கிறது இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல. பாருங்கள், கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர்,
எல்லாவற்றிற்கும் அவர் முதல்வர். அப்படிங்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தராய அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை, அந்த திருச்சபைங்கிற அநேகம் பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கார்? தலையாக இருக்கார். ஸோ டோட்டலாக 144,000 ப்ளஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மொத்தமாக இவங்களுக்கு என்ன பேர்னா கிறிஸ்துன்னு பேர். அதனால தான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுறேன். அப்போது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் என்னவா மாறணுமா? இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கீங்க? கிறிஸ்துவாக மாறுவதற்கு, அவருடைய கேரக்டரில் மாறுறதுக்கு. அப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்து தான். அப்போ 144,000 பேரும் கிறிஸ்து தான். புரியுதுங்களா? அப்போ அந்த 144,000 கிறிஸ்துவுக்கு இயேசுங்கிற ஒருத்தர் தலை. அப்போ எத்தனை கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க? 144,000 கிறிஸ்துக்கள். ஆனால் எபேசியரில் பவுல் எழுதும்போது எத்தனை சரீரம் எழுதினார் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரே சரீரம் சொன்னார் இல்லையா? அந்த ஒரே சரீரம் எப்படி இருக்கு? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் எப்படி இருக்காங்க? இருவரும் தனித்தனி இல்லை, ஒருத்தர் தான். இருவரும் ஒரே மாம்சம் அப்படின்னு சொன்னார். ஜனங்களுக்கு புரியல, அதுக்கு விளக்கம் சொல்றார். இந்த ரகசியம் ரொம்ப பெருசு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுங்களா? அப்போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து என்றாலே 144,000 கிறிஸ்துக்கள். அந்த கிறிஸ்துக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தலை. அதே மாதிரி தாங்க அந்தி கிறிஸ்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யோவான் காலத்திலேயே டெவலப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு உச்சத்தில் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அந்தி கிறிஸ்து தான். அந்த அந்தி கிறிஸ்துக்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா, இப்போ கவனிங்க, அந்த அந்தி கிறிஸ்துக்களுக்கும் ஒரு தலை ஒருத்தர் இருக்கான். புரியுதா? எப்படி இயேசு கிறிஸ்து 144,000 கிறிஸ்துக்களுக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்காரோ, அதே மாதிரி அவருக்கு ஆப்போசிட்டாக அந்தி கிறிஸ்துங்கிற எதிரான அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க இல்லையா? கள்ள கிறிஸ்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. பிதாவையும் குமாரையும் மறுதலிக்கிறவர்கள், இப்படி மறுதலிக்கிறாங்க இல்லையா? இவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்தி கிறிஸ்துக்கள். அப்படின்னா இவர்களுக்கு ஒரு தலை இருக்கணும் இல்லையா? இந்த தலையை குறித்து தாங்க அங்கே பவுல் எழுதினார். கேட்டின் மகன், பாவ மனுஷன் ஒருத்தன் வெளியே வருவான். புரியுதா? இந்த தலையை குறித்து தான் எழுதினார். நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் டெவலப் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தலை ஒருத்தருக்கானா. அதனால தான் மறுபடியும் அதை திரும்ப யோசனை பண்ணலாம் பாருங்க. தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது, எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட்டாருடைய அந்த நாள் வராது. ஏன்னா அந்த பாவ மனுஷன் வெளியே வந்தா எப்படி இருப்பான் பாருங்க. அவன் அந்த தலை எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்திலேயே போய் உட்கார்ந்து தன்னையே தேவன் போல காட்டுகிறவனாய் இருப்பான். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படி அவன் அந்த தலை ஒருத்தன் உள்ள இருக்கிறானா, அவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்கிரமம் உள்ளுக்குள்ள கிரியை செஞ்சுட்டு இருக்குது. இப்போ அவங்க வெளியே வந்து பெரிய அளவில் கிரியை செய்யக்கூடாதபடி அவனை இப்பொழுது தடை செய்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியும்னா. இப்போ யார் தடை செய்கிறதுன்னு தெரியணும். ஏன்னா அந்த அக்கிரமம் ரகசியமாக கிரியை செஞ்சிட்ருக்கேன்னா, உள்ளுக்குள்ளே அந்த அக்கிரமக்காரன் உள்ள ரகசியமாக கிரியை செஞ்சிட்ருக்கிறான். அவன் வெளியே வரக்கூடாதபடிக்கு ஒருத்தர் தடை பண்ணுறான். ஒருவேளை அவனை அந்த தடை செய்கிறவன் நீங்கிட்டா அவன் என்ன ஆவான் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2:8 வாசிக்கலாம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். பார்த்தீங்களா? அந்த தடை செய்கிறவன் நீங்கிட்டா அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். யாரு? அந்த கேட்டின் மகன், பாவ மனுஷன். நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தலை. அவன் உள்ளுக்குள் இருக்கானா, அவன் வெளியே பெரிய அளவு அக்கிரமம் பண்ணாதபடிக்கு ஒருத்தவனை தடை பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு உங்களுக்கே தெரியணும். பவுல் சொன்னார், அந்த தடை செய்கிறவன் மட்டும் நீங்கிட்டா அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் பின்னாடியே வந்துருவாராம். கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். இப்போ இந்த விஷயத்தை நாம் சரித்திரத்துக்குள்ள போனால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இந்த கள்ள ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு தலைவன் உள்ளுக்குள் இருக்கான், ரகசியமாக கிரியை செஞ்சுட்டு இருக்கிறானா. என்ன கிரியை? ரகசியமாக பாவம், ரகசியமாக தவறான போதனை.
உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளும் அவங்க தேவனுடைய வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தடை இருக்குது. இந்த பொய்யான ஜனங்களுக்கும் தடை இருக்குது. 2 பேருக்குமே தடை. அதில் மெயினாக இந்த ஜனங்களுக்கு பெரிய ஒரு தடை இருந்தது. அதனால் வெளியே வந்து பெரிய அளவில் அக்கிரமம் இவங்க செய்ய முடியல கொஞ்ச நாள். ஆனால் ஒரு நாள் அந்த அக்கிரமக்காரன் வெளியே வர்றக்கு அந்த தடை நீங்கப்பட்டுச்சான். அக்கிரமக்காரன் வெளியே வந்துட்டான். ஸோ அந்த தடை செய்கிறவன் யார் அது உங்களுக்கே தெரியும்னு சொன்னார் இல்லையா? இதே சரித்திரக்குள்ளே போனீங்கன்னா இந்த தடை செய்கிறவன் யார், இந்த அக்கிரமக்காரன் யார் அப்படிங்கிறது குறித்து நாம் கவனிக்கும்போது புரியுதுங்களா? அது யார் என்பதை குறித்து அடுத்த வாரம் யார் இந்த தடை செய்கிறவன், யார் இந்த அக்கிரமக்காரன் என்பதை குறித்து தொடர்ந்து அடுத்த கிளாஸில் நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.